ஸோ ஃபஸ்ட்டு 60 டேஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்? என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் 60 டேஸ் அப்படிங்கிறது அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சரி, இப்போ ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஐடிலேருந்து மூவாயிரம் ஓகே. இருக்கலாம். ஸோ 6 மந்த்ஸில் வந்துட்டு ஐடி ஜாப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆக முடியுமா? ஸோ ஒரு ஐடி ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டா போதும், அது நம்ம ரெஷ்யூமில் போட்டுட்டாலே போதும் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும்? ஸோ அடுத்து என்னென்னா ஸ்பெஷலைசேஷன், அதாவது நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், ஜாவா டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தனக்கான ஸ்பெஷலைசேஷனை வந்துட்டு எந்த டைமில் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. காஷியோ நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 மந்த்ஸில் ஒரு ஐடி ஜாபை நம்மளால் வந்து போக முடியுமா? ஸோ அப்படி போக முடியும் அப்படின்னா அதுக்கான ரோட் மேப் என்னவா இருக்கும்? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம். ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டேறீங்க. ஸோ அதுக்கான ரோட் மேப்பை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து இந்த கொஷன்லாம் கேட்கறதுக்கு மனிஷா இங்கே வந்திருக்காங்க. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நவீன். இவர் வந்து 2024 பாஸ் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ராஜபாளையத்தை சேர்ந்தவர். இப்போ வந்து நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. நேற்று வந்து ராஜபாளையம். நான் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். 2024 பேட்ச் பாஸ் அவுட். நான் காலேஜ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சார் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் எடுத்து படித்தா எனக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4 டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணாரு. ஃபைனலாக நான் இன்றைக்கி வந்து பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ நவீனோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பர்சன். ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இப்போ ஐடி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்காரு. ஸோ அவரால் பிளேஸ் ஆக முடியும் அப்படின்னா ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்தால் நம்மளாலுமே ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். சரி, இப்போ ஐடிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், இல்லை நான் ஐடிலேருந்து மூவாயிரம் இருக்கலாம். ஸோ 6 மந்த்ஸில் வந்துட்டு ஐடி ஜாப்க்கு வந்து ஸ்விட்ச் ஆக முடியுமா? ஸோ முடியும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் சொல்லணும்னா சிம்பிளாக எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்குது. அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் 6 மாதத்தில் அட்வான்ஸ் லெவலுக்கான ப்ராஜெக்டே வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது சீனியர் லெவல் ஆர்கிடெக்சர், அதை பில்ட் பண்ணக்கூடிய டிசைனராக அந்த ரோல்க்கெல்லாம் என்னால் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்மளால் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணி சீனியர் லெவல் போஸ்ட்டுக்கு போக முடியும். ஓகேவா? பட் இங்கே ஒரு முக்கியமான ப்ராப்ளமே என்னென்னா, நம்ம நிறைய டைமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு இந்த கோடிங் அந்த சைடில் வந்து வேணும். அப்போ தான் வந்து அவங்களால படிக்க முடியும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இங்கே 400 to 500 அப்படிங்கிறது டியூரேஷன் வைஸ் மட்டும் கிடையாது, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நான் வந்து ஒரு 10 நாள் படிக்கிறேன், அதில் வந்து ஒரு 100 ஹவர்ஸ் கவர் பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சிட்டேன். ஒரு மாதம் கேப் விட்டிங்கன்னா அந்த 100 ஹவர்ஸ் வேஸ்ட். மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்போது இங்கே 400 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம படித்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக படிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்படி பண்ணாலே ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 60 டேஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்? என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் 60 டேஸ் அப்படிங்கிறது அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கற்றுக்கணும். அதாவது ஒரு பைத்தானோ இல்லை ஜாவோவோ எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் SQL ஒரு டேட்டா பேஸ் ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா GitHub. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இது ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை GitHubல வந்து நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். முக்கியமாக இங்கே ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது எல்லா டெக்னிக்கல் ரோல்ஸ்லையுமே ஒரு மேஜர்
மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம்னா இங்கே எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதை எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன? இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை எங்கே கனெக்ட் பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக கிளாஸ் போகும், மிஸ் ஆகாமல் போகும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷன்ஸை நம்ம கரெக்டாக சொல்லணும் அந்த சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது. அதை தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதை கற்றுக்கிட்டு அதை ப்ராஜெக்ட்ஸாக பில்ட் பண்ணணும். இங்கே எப்போவுமே நம்ம ஒரு வீடியோவை பார்க்கறதுனால நம்ம அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்க மாட்டோம், அதை வச்சு பில்ட் பண்ணுறதுனால தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து என்ன தான் பைத்தான், ஜாவா, எஸ்கியூஎல் இதெல்லாமே படித்தாலும் அதை வச்சு ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட்டர் ஆப் பில்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு அட்டண்டன்ஸ் சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணுறது, இல்லையா வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த லாஜிக்ஸை நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ்லையுமே நம்ம வந்து அந்த லாஜிக்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எங்கே தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்னென்னா ஸ்பெஷலைசேஷன். அதாவது நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், ஜாவா டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தனக்கான ஸ்பெஷலைசேஷனை வந்துட்டு எந்த டைமில் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஸோ எப்போவுமே இங்கே பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, எல்லாரும் ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் இருக்க எல்லாத்தையும் நான் சைமல்டேனியஸாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பைத்தான் ஃபுல் ஸ்டாக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பைத்தானை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் பைத்தான் ரிலேட்டடான லைப்ரரியை போய் படித்து அதில் வந்து ஒரு பேக் எண்ட் பில்ட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு இருக்கும். ஃப்ரண்ட் எண்டு நம்ம HTML CSS வச்சு பண்ணாலும் பேக் எண்ட் பைத்தான் வச்சு பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டோம். அதான் ஃபுல் ஸ்டாக் பைத்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பைத்தான் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் API இல்லை ஜாங்கோ இந்த மாதிரியான லைப்ரரிஸை நான் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரேம் ஒர்க்ஸை. பைத்தானை படிச்சுட்டு தான் நம்ம அங்கே போகணும். அப்போது இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். எல்லா சைடும் போக வேணாம். டேட்டா அனலிட்டிக்ஸும் படிக்கிறேன், ஏஐயும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியும் படிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போக வேணாம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு பாத்தை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது உங்களோட கரியருக்கு நல்லது. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். எல்லாத்தையும் நான் ஒரே வாட்டி கை வைப்பேன், எதுவுமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ கஷ்டம். ஸோ ஒன்றா முடிச்சுட்டு வர்றது தான் இங்கே ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பைத்தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அந்த பேக் எண்டுக்கான கோட்ஸ், ஃபாஸ்ட் API அதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளவுட் தேவைப்படும், ஏன்னா அதை எடுத்துகிட்டு போய் டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும், அது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு GitHub. இந்த மாதிரி ஆர்டராக வரும்போது நமக்கு ஈஸியாகவே அந்த பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும். அப்போது டேரெக்டாக எடுத்த உடனே ஃபுல் ஸ்டாக் பைத்தான்னா ஃபாஸ்ட் API நான் கற்றுக்கிறேன்னா அது கற்றுக்க முடியாது. ஸோ எப்பவுமே அந்த பேசிக்ஸ் ஒரு 3 months வரைக்கும் நம்ம இந்த பேசிக்ஸை கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போகணும் நம்ம. ஸோ ஒரு ஐடி ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டா போதும், அது நம்ம ரெஷ்யூமில் போட்டுட்டாலே போதும் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு? ஆக்சுவலாக இது வந்து நான் இவ்வளோ கூட 1% கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் தெரியும்னு நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தால் தான், அதாவது இப்போ பைத்தான் தெரியும்னு நான் சொல்கிறத விட பைத்தானை வச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தான் இங்கே நமக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பைத்தான் தெரியும்னு சொல்கிறவங்களோட அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணவங்கள தான் ரெக்ரூட்டர்ஸ் எடுப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலுமே அதை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை GitHubல அப்லோட் பண்ணணும், அதை LinkedInல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போது வந்து இந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரூஃப் இருக்குது, எனக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அப்போது வெறும் சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்த்தாது, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் தான் அங்கே போய் பேசும். ஓகேவா? நமக்கு தெரியும் அப்படிங்கிறத சர்டிஃபிகேஷன் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த 6 மாதம் இவங்களாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்? ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதாவது ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க, அந்த கோர்ஸை படிக்க ஆரம்பிப்பாங்க, அதில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது மீன்ஸ் பாதி ஆஃப் த வேலையே அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை நான் இன்னொரு கோர்ஸும் சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கோர்ஸை ஆட் பண்ணி கடைசியில் அப்ளையே பண்ண மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் போடுறேன், ஆனால் அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு நடுவுலையும் நான் ஏதோ ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தேன். அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நான் வந்து நிறைய ஸ்கில் கற்றுக்கிட்டேன், ஆனால் இன்னும் ஒரு அப்ளிகேஷன் கூட போடல அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஸோ இங்கே வந்து நம்ம இதுக்கான டிஃப்ரென்ஸை பார்க்கணும். ஸோ ஒரு 4 months நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த உடனே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும், அந்த ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது தான் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆகும்போதே என்ன பண்ணிடலாம், நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது ப்ராஜெக்டே பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் செகண்ட் ப்ராஜெக்டே பண்ணும்போதே நான் என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். ரிஜெக்ட் ஆகலாம், அது பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அது மூலியமாக. ஸோ இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து ப்ராஜெக்டை முடிக்கும் போதும் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி முடிக்கும் போதும் ஒரு ஜாப் ரெடியாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது.
ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன்ஸையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஜாப் ரெடியாக மாறிடலாம். ஸ்கில்ஸ் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலியமாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட முடியும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைச்சாலே ஈஸியாக ஜாபுக்கு அப்ளை பண்ணி அந்த ஜாபையும் வாங்கிடலாம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரிலேட்டடாக நிறைய பேர் FAQ கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் என்ன, அதோட ஆன்சர்ஸ் என்ன, அதெல்லாமே பார்க்கலாம். 6 மந்த்தில் ஐடி கரியர் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, அதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் பைத்தான் முடிக்கிறாங்க, செகண்ட் மந்த் SQLம் கிட்டும் முடிக்கிறாங்க, தேர்ட் மந்த் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபோர்த் மந்த் வந்து சேல்ஸ் டேஷ்போர்டும், ஃபிஃப்த் மந்த் வந்து ரெஷ்யூமும் கிட்டாபும் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அண்ட் 6th மந்த் வந்து ஆஃப் கேம்பஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ ஒரு குயிக்காக வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே மூவும் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து டெய்லி 2 hours படித்தா 6 months போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட குவாலிட்டியான ப்ராக்டிஸ் மூலமா இது பாசிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் இல்லாமல் ஐடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முடியும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்வியூக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவைப்படும். ஸோ பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 6 monthsல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக டியூட்டோரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதும், ஸோ கோடிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ 5th கொஸ்டின் வந்து DSA கம்பல்சரியாக ஃபஸ்ட்டு 6 monthsல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் அட்வான்ஸுக்கு போகிறப்போ வேணும்னா DSA டிபெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ராங்கான கிட்டப் ப்ராஜெக்ட்ஸும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் இருந்தால் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆஃப் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து சமமானது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 6 months வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ண தேவையில்ல. பேசிக்காக ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்டர்வியூக்குமே வந்துட்டு அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து AI டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ கான்செப்ட் மட்டும் இல்லாமல் டீபக் பண்ணுறது, அந்த வந்து ப்ராஜெக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு AI நிறையவே சப்போர்ட்டிங்காக இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். மெனி ரெக்ரூட்டர்ஸ் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு உங்களோட ஸ்கில், இப்போதைக்கான ஸ்கில் என்ன, நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்து 6 months எனஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனஃப் தான். நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலாம். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் சம் இயர்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.